ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அரியலூரில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்க கேட்கலாம். கோவிந்தசாமி, என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக அரியலூர் நகர்ல மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப பழமையான அரசு கலைக்கல்லூரி. இந்த கல்லூரியில தற்போது கழிவறை உள்ளிட்ட போன்ற சில அடிப்படை வசதிகள்லாம் இல்லாம மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க. இதை முன்னின்று பல முறையிட்டும் நிர்வாகத்தில் முறையிட்டும் எதுவும் சரியான முறையில செஞ்சு கொடுக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு மாணவிகள் பூராவுமே கல்லூரி வாசலில், அதாவது கல்லூரி முன்பாகவே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரியலூர்ல இந்த பழமை வாய்ந்த அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில அவ்வப்போது கழிவறை மற்றும் ஒரு சுத்தமான குடிநீர் கூட செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லியும் குற்றம் சுமத்துறாங்க. உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்தால்தான் நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவியர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. எடுத்து கல்லூரி முதல்வர் சித்ரா மற்றும் அரியலூர் மாவட்ட காவல்துறையின் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வசதிகள் இதுவரை இந்த கழிப்பறை வசதி, இந்த குடிநீர் வசதி, போக்குவரத்து, அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்காம நாங்க மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப அவசரப்பட்டு வரோம். இதை நாங்க சொல்லி நீங்க இதுல முயற்சி எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துல அவங்க ஆர்ப்பாட்டத்துல அறிவிக்கிறாங்க. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தை அப்புறம் போலீஸாரும் கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி, சரி இன்னும் குறைந்த காலத்துக்குள் உங்களுக்கு இந்த எல்லா வசதியும் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. இது குறித்து அந்த முதல்வர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பொதுப்பணித்துறை புதிதாக கழிப்பறை கட்டுவதற்காக இடிக்கப்பட்டு இருப்பதாகவும், அதை அவங்க கட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக விரைவில் இது முடிச்சு கொடுக்கப்படும் சொல்லி அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதனால இந்த மாணவ மாணவிகள் பூரா அதை விட்டு கலைஞ்சு சென்றாங்க. தகவல்களுக்கு நன்றி கோவிந்தசாமி.